everyone, welcome to Gardening Diary plant sale video. இந்த வீடியோவில் இப்போது சேல்க்கு அவைலபிளாக இருக்கிறது வந்து நிறைய பல்ப்ஸ், இந்த லில்லியெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வெரைட்டி பிளான்ட்ஸ், அது அப்புறம் கொஞ்சம் ஃப்ளவரிங் ஆந்தூரியம்ஸ், அப்புறம் ஆரோய்ட் குரூப்பில் கொஞ்சம் அலோகேஷன் அண்ட் அதர் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see all of that. ஒவ்வொரு பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து அதோட ரேட்டு ஸ்க்ரீன்லேயே அந்த ரேஞ்ச் வந்து காமிச்சிருக்கிறேன். ஏதாவது ஒரு பர்டிகுலர் வெரைட்டி பற்றி உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணுறதுக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. அண்ட் மினிமம் பர்ச்சேஸ் வந்து அட்லீஸ்ட் 300 to 350 அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் பேக் பண்ணி கொரியர் அனுப்ப முடியும். பேக்கிங் பற்றி, கொரியர் சார்ஜஸ் பற்றி, ஹவு டு யூ பிளான்ட் இட் அப்படின்றது பேசிக் டிப்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அது பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பல்ப்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி வளர்க்கணும், ஆரோய்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி கேர் பண்ணுறது, அது பற்றியும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். யூ கேன் செக் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த வீக்கு வந்து இனி தமிழ் நியூ இயர் அப்புறம் குட் ஃப்ரைடே எல்லாம் வரனால பப்ளிக் ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ கொரியர் பண்ணினா ஒருவேளை டிலே இருக்கலாம். ஸோ அதனால் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எனி பிளான்ஸ் பல்ப்ஸ் எல்லாம் அனுப்புகிறது வந்து 20th அப்புறம், அதாவது 21 ஏப்ரல்லேருந்து தான் ஷிப் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட் ஆஸ் வெல். ஃபஸ்ட்டு வந்து இந்த பல்ப் வெரைட்டிஸ் எல்லாம் காமிச்சிடுறேன். ரெயின் லில்லிஸ் கொஞ்சம் இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி வந்து இந்த ஜம்போ சைஸ் லில்லி, ஹெபராந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் லில்லின்னு சிலர் சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப பெரிய ஃப்ளவர்ஸாக இருக்கும். இட்ஸ் வெரி ப்ரிட்டி ஆஸ் வெல். லில்லி பல்ப்ஸ் எல்லாம் எப்படி நடணும், எப்படி கேர் பண்ணணுன்னு ஸ்பெசிஃபிக்காக பல்ப்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸும் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ தேட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அது வந்து தனி பல்ப்ஸாக இருக்குது, கலர் அது ஒரே ஒரு கலர் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸ்டு பல்ப் ஒன்று வந்து இந்த மாதிரி குட்டி ஃப்ளார்ஸ். இதோட ஐடியா ஐ ஃபர்காட். லைக் ஒயிட், அப்புறம் எட்ஜஸில் வந்து ஒரு லிட்டில் பிட் பிங்க் இருக்கும். பியூர் ஒயிட் கிடையாது, ஃபுல் பிங்க்கும் கிடையாது. ஒரு லைட், வெரி ஃபெயிண்ட் லைட் பிங்க்கில் எட்ஜஸில் கொஞ்சம் அந்த பிங்க் நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளார்ஸ். அண்ட் எல்லோ, லைட் எல்லோ ஷேட்லெஸ், அது பிக்சர் காமிச்சிருக்கேன்ல ஸ்க்ரீனில், அந்த மாதிரி பூக்கும். இது வந்து மிக்ஸ்ட் பல்ப். எனக்கு வந்து 2 கலர்ஸும் தனித்தனியாக இல்லை, எல்லாம் ஒரே பாட்டில் இருந்ததுனால இந்த பல்ப்ஸ் ஆர் மிக்ஸ்ட். எந்த கலர்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு வேளை எல்லாமே பிங்காக இருக்கலாம், இல்லை எல்லோ அண்ட் பிங்க் மிக்ஸ் ஆகி கூட பல்ப்ஸ் கிடைக்கலாம் நீங்கள் வாங்கும்போது. ஓகேவா? ஹெபராந்தஸ் லில்லி ப்ரைஸ் வந்து அந்த பல்ப் சைஸுக்கு ஏற்றாப்புல. அதில் வந்து ரொம்ப பெரிய சைஸ் பல்பும் சின்ன சைஸ் பல்ப் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணும் அப்படின்றதும் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் பல்ப் பிக்சர்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் ஐ கேன் ஷேர். இந்த வீடியோ எடுக்கிறப்போ பல்ப்ஸ் வந்து எடுக்கலை, லேட்டர் ஆன் அதுக்கப்புறமா தான் பல்ப்ஸ் வந்து டிக் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ஐ கேன் ஷேர் த பல்ப் சைஸ் பிக்சர்ஸ் இன் த வாட்ஸ்அப். ஓகே. நெக்ஸ்ட் அந்த பல்ப் கேட்டகரியில் இருக்கிறது வந்து டியூப் ரோஸ், சம்பங்கி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக. ஓகே, அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதோட கேர் பற்றியும் வீடியோ போட்டிருக்கிறேன். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இதுலேயும் கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ்டு. ஒயிட் சிங்கிள், ஒயிட் டபுள் அடுக்கு பெட்டல்ஸ் வர மாதிரியும், பேபி பிங்க் சிங்கிள் அண்ட் பிங்க் அடுக்கு, இந்த மாதிரி 4 வெரைட்டிஸ் என்கிட்ட இதில் இருக்குது. அண்ட் அகெயின் எல்லாமே மிக்ஸ்டு. அதோட பிக்சர்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன்ல ரெஃபரன்ஸுக்கு. இப்போ பூக்களில் இந்த வருஷம் ஸோ வீடியோ எடுத்தப்போ ஃப்ளார்ஸ் இல்லை, ஸோ ஐ குடன்ட் ஷோ இட். இதுலேயும் பல்ப்ஸ் வந்து பெரிய சைஸ் பல்ப்ஸ், சின்ன சைஸ் பல்ப்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சஸ் டிபெண்டிங் ஆன் தேட். அண்ட் இது அகெயின் மிக்ஸ்டு. கலர் செப்பரேட்டாக நமக்கு எடுக்க முடியாது. இட்ஸ் ஆல் மிக்ஸ்ட். எந்த பாட்டில் எந்த கலர் இருக்குதுன்னு நான் டேகெல்லாம் போடல. ஸோ இட் இஸ் மிக்ஸ்ட். ஓகே. அடுத்தது கொஞ்சம் ஆந்தூரியம்ஸ் இருக்குது. ஆந்தூரியம்ஸ் எல்லாம் வந்து நான் பேர் ரூட்டாக தான் அனுப்புவேன். எல்லாமே இந்த மாதிரி பாட்டட் பிளான்ஸ்
பேர் ரூட்டுன்னா பாட் இல்லாமல் ரூட்டில் வந்து கொஞ்சம் கொக்கோ கொயர்லாம் அந்த மாதிரி மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்து பேர் ரூட்டாக கொரியர் பண்ணுவோம். அது டையெல்லாம் ஆகாது பிளான்ட்டு. எஸ்பெஷலி தமிழ்நாடுலாம் 2 to 4 டேஸ்க்குள்ளால் வந்துடும் மோஸ்ட்லி. அண்ட் அதை பிளான்ட் பண்ணுறது பற்றி கேர் பண்ணுறது பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எப்படி பாட் பண்ணணும், எப்படி கேர் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஆந்தூரியம் எல்லாம் என்னோடய பர்சனல் கலெக்ஷனில் உள்ள பிளான்ட்ஸ் தான். மெனி ஆஃப் தேம் ஆர் டச் வெரைட்டிஸ், இம்போர்ட்டட் ஒன்ஸ். நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் எங்கேருந்து நான் பிளான்ட்ஸ் வாங்குகிறேன் அப்படின்றத பற்றி. எனிவேஸ், ஸோ இந்த பிளான்ட் வந்து ஒரு பிங்க்கில் வந்து ஒரு க்ரீன் மிக்ஸ் அது மாதிரி என்கிட்ட 2 பிளான்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் 2 ஃபோட்டோ போட்டிருக்கேன் ஸ்க்ரீனில். ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்றா இருக்கும் இந்த பிளான்ட். ஏன்னா எல்லா பிளான்ட்டும் ஃப்ளவர் இல்லை இப்போது. ஸோ ஐ குடன்ட் டிஃப்ரென்ஷியேட். ஸோ இட் குட் பி ஐதர் ஒன் ஆஃப் தேட். அண்ட் பிளான்ட் வந்து அந்த ஹோல் பிளான்ட்டாக தான் கொடுக்குறேன். இப்போ இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இதிலே வந்து மோர் தேன் 1 பிளான்ட் இருக்குது. ஸோ இதை நான் ஸ்ப்ளிட்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே தான் கொடுக்குறேன். ஸோ எல்லா ஆந்தூரியமுமே வந்து நான் எதுவுமே ஸ்ப்ளிட் பண்ணாமல் இதில் ஒவ்வொரு பாட்லையும் எப்படி காமிச்சிருக்கணும் அப்படியே சேர்ந்தாப்பில் தான் ஐம் கிவிங் இட் ஆஸ் பேர் ரூட் பிளான்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா ஆந்தூரியம் வந்து நான் ஆக்சுவல் வீடியோ கிளிப்ஸ் எடுத்தப்போ இப்போது இந்த வீடியோ நான் போடுற கேப்பும் நிறைய ஆயிடுச்சுது. ஸோ நான் வீடியோ எடுத்தப்போ கூட சிலதில் கொஞ்சம் ஃப்ளாஸில் ஓரளவு கலர் இருந்துச்சுது. அண்ட் இப்போ நான் வீடியோ போடுற டைமில் அந்த ஃப்ளாஸ் எல்லாம் ஆக்சுவலாக ஃபேட் ஆகிடுச்சு. பட் நான் உங்களுக்கு அனுப்பி தரும்போது அதோட ஒரிஜினல் கலர்ஸில் ஒரு வேளை ஃப்ளாஸ் இருக்காது. பட் நான் ஃப்ளாஸ் எல்லாம் எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே அனுப்புகிறேன். இன்கேஸ் இஃப் யூ பையிங் மல்டிபிள் பிளான்ட்ஸ் நான் டேக் போட்டு விடுறேன். இல்லை யூ வில் நோ யூ வில் ஹாவ் அன் ஐடியா இல்லையா, அதுக்காக. ஓகே, அடுத்த பிளான்ட் வந்து ஒரு ரெட் ஃப்ளவர் வித் ஒயிட் ஸ்ட்ரீக்ஸ் அக்ராஸ். இது ஒரு பெரிய பிளான்ட். இட்ஸ் குவைட் பிக் ஆக்சுவலி. நிறைய ஃபாலியேஜ் லீவ்ஸ் நிறைய இருக்குது. இதோட பேஸ் பார்த்தோன்னா ஒரு 2-3 பிளான்ட்ஸ் ஆக்சுவலி சேர்ந்தாப்பில் இருக்குது. ஸோ ஐ வில் ப்ரெஃபர் டு கிவ் இட் ஆஸ் இஸ். ஏன்னா இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற பிளான்ட்ஸோட ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆந்தூரியம் ஜென்ரலாகவே நான் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் போட்டிருக்கேன். ஸோ இண்டிவிஜுவல் பிளான்ட்டுக்குள்ள ரேட் இதில் போடல. ஸோ உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புனீங்கன்னா அந்த பிளான்ட்டோட அந்த ஹோல் பாட் மொத்த பிளான்ட்டோட ரேட் வந்து எக்ஸாக்ட் ரேட் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். தேர்ட் ஆந்தூரியம் வந்து இட்ஸ் சாக்லேட் ஷேட். இட்ஸ் ப்ரவுன், வெரி டார்க். ரெட் கிடையாது, மரூன் கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி சாக்லேட் ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ப்ரவுன் அண்ட் லிவர் ரெட் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷேட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கலர். ஸோ அதுவும் ஒரு ஹெல்தி பிளான்ட். இதுலேயும் மல்டிபிள் பிளான்ட்ஸ் இருக்குது. அடுத்த ஆந்தூரியம் வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிங்க் ஷேட். இது நேட்டிவ் வெரைட்டி கிடையாது, டச் இந்த வெரைட்டி தான். நைஸ் பிங்க் அண்ட் இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் இட்ஸ் கலர். அந்த ஓல்ட் ப்ளூம்ஸ் அது கூட நான் கட் பண்ணாமல் விட்டுருப்பேன். ஸோ அதுவும் ஒரு ஹெல்தி பிளான்ட். ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் ஒன். அடுத்த வெரைட்டி வந்து an interesting one. It's a tulip டைப் ஆந்தூரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு டச் பிளான்ட்டு தான். ஸ்க்ரீனில் அதோட ஓல்ட் ஃப்ளவர் பிக்சர் போடுறீங்க பாருங்கள். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கலர். ஃப்ளவர் ஃபார்ம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ தேட் இஸ் அ யூனிக் ஒன். இதில் ஒரு பிளான்ட் தான் இருக்குது. எல்லா ஆந்தூரியமுமே வந்து நான் ஹோல் பாட் அப்படியே கொடுக்குறதுனால ஐ ஒன்லி ஹாவ் சிங்கிள் plant in my collection. அதுதான் அப்படியே நான் கொடுக்குறேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து சேர்த்தே வைக்கலாம், இல்லை செப்ரேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். லாஸ்ட் ஆந்தூரியம் வந்து நம்ம நேட்டிவ் வெரைட்டி, நாடன் டைப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதோட ஒரு பேபி பிங்க். இதில் இப்போ பட் வந்திருக்கு. இதோட ஃப்ளவர் பிக்சர் நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். லீஃப் எல்லாம் ரொம்ப பெருசாக அந்த மாதிரி வரும்.
இது சன்பர்ன் ஆகிருக்கு. இட்ஸ் a டிஃப்ரெண்ட் பிளான்ட். ஸோ இப்போது இந்த நான் செல் பண்ணுற இந்த பிளான்ட்டோட லீஃப் பார்த்திங்கன்னா அதுவும் ஓரளவு பெருசாக இருக்குது. ஸோ இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். பேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பெரிய பிளான்ட், பீட்டியோல்ஸ் எல்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும், நல்ல ஹைட்டாக, என்ன சொல்கிறது, நிறைய இடம் எடுத்துக்கும். லீஃப் எல்லாம் பெருசாக ரொம்ப ஷோயியாக இருக்கும். ஸோ தேட் இஸ் another plant. அதுலேயும் ஒன்று தான் இருக்குது. அடுத்த இது பார்த்தோன்னா வாட்டர் பிளான்ட். இப்போது ஒன்று தான் இது செல் பண்ணுறேன். இட் இஸ் கொலோகேஷியா. ஆக்சுவலி காஃபி கப் இல்லை டீ கப் அப்படின்வாங்க. ஸோ இதோட லீஃப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி உள்ளால் எந்த லிக்விட்னாலும் உள்ளால் இருக்கும். கப் மாதிரி வாட்டர்லாம் உள்ளால் அப்படி இப்போ மழை வாட்டர்னாலும் சரி, நம்ம விடுற ஸ்ப்ரே பண்ணுற வாட்டர் கூட. ஸோ த லீஃப் ஷேப் அண்ட் டார்க் ப்ரௌன் petioles. இட்ஸ் வெரி ப்ரிட்டி. அண்ட் அந்த வெயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கூட நல்ல டார்க் ஷேடில். இட்ஸ் ஸோ நைஸ். இது வாட்டரில் தான் வளர்க்கணுன்னு இல்லை, சாயிலில் கூட வளர்க்கலாம். இல்லை கொஞ்சம் சாயில் கொஞ்சம் வாட்டர், செமி அக்வாட்டிக் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கூட வளர்க்கலாம். நீங்கள் லோட்டஸ் வாட்டர் லில்லியெல்லாம் வளர்க்குறீங்கன்னா இட்ஸ் சேம் அஸ் தேட். ஃபுல் சன்னில் வளர்க்கலாம். அதுக்கு எவ்வளோ சன் கிடைக்குதோ அவ்வளோவுக்கு வந்து லைக் அந்த லீஃப் கலர், அதோட சைஸ் அதெல்லாம் அந்த அளவு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் மூட்லேருந்து எடுத்து அனுப்புவோம். அண்ட் லீஃப் எல்லாம் கட் பண்ணிடுவோம். ரைஸும் மட்டும் வரும். நீங்கள் அதை வந்து நம்ம நார்மலி பல்ப்ஸ் எல்லாம் வச்சு வளர்த்து எடுப்போம்ல, ஸ்ப்ரவுட் பண்ணி, அதே மெத்தட் தான். மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. ஐ வில் லெட் யூ நோ ஹவு டு pot it and how to grow that. Okay, that's a beautiful plant. And இது வந்து நீங்கள் சம்மர் especially hot climateல கூட வளர்க்கலாம். இந்த சேல் வீடியோவோட லாஸ்ட் பிளான்ட் வந்து அலோகேஷியா. நிறைய இல்லை, வெரி ஃபியூ பிளான்ட்ஸ் தான் இருக்குது. இது வந்து ஜெப்ரினா. இட்ஸ் a beautiful variety. இதோட பீட்டியோல்ஸில் வந்து ஜீப்ரா மாதிரியே அந்த ஜிக்ஸாகாக அந்த பிளாக் வர இருக்கும். மெச்சூர் பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இஃப் யூ லைக் யூ கேன் கெட் இட். இதில் இப்போதைக்கு ஒரு பிளான்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதோட எக்ஸாக்ட் ஐடி எனக்கு தெரியல. இதோட பீட்டியோல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்னேக் ஸ்கின்னில் வர்ற மாதிரி அப்படி ஒரு பேட்டர்னில் இருக்கும். வென் ஐ பாட் இது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கினப்போ இதோட கொஞ்சம் பெரிய பிளான்ட், 1000 rupeesக்கு ஐ பாட் இட். செல் பண்ணவங்களுக்கும் இதோட எக்ஸாக்ட் ஐடி தெரியலை. ஸோ இது லாங்கிலோபா வெரைட்டியில் உள்ள ஒரு அலோகேஷன் சொல்கிறாங்க, பட் எக்ஸாக்ட் ஐடி தெரியல. ஸோ இந்த வெரைட்டியில் வந்து 2 பாட் இருக்குது. ரெண்டுலேயுமே மல்டிபிள் பிளான்ட்ஸ் இருக்குது. ஒன்று கொஞ்சம் ஹைட் பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசு, இன்னொன்று வந்து கொஞ்சம் சிறுசு. ஸோ தெர் ஆர் 2 parts ஆஃப் திஸ் அலோகேஷியா ஆல்சோ. கடைசி அலோகேஷியா வந்து குக்குலாட்டா. இதில் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. ஒரே பாட்டில் 2 பிளான்ட்டாக சேர்த்து வச்சுருக்கு. இட்ஸ் குவைட் பிக். அண்ட் இது வந்து மற்ற அலோகேஷியா மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது. இட்ஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. இது 2 பிளான்ட்டும் சேர்த்து ஹோல் பாட்டாக தான் கொடுக்குறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஆர் சேல் பிளான்ட்ஸ் ஆர். ஸோ இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இதில் ஏதாவது பிளான்ஸ் பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் வாட்ஸ்அப் மீ. ஸ்க்ரீன்ஷாட் இல்லை பேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் மீ. அதர் டீட்டெயில்ஸ் we can talk through வாட்ஸ்அப். இன்னொரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். தட்ஸ் மோஸ்ட்லி ஆரோய்ட்ஸ் தான், ஆந்தோரியம்லாம் இருக்காது. ஸோ எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் I'll see you on another video guys. Have a good day. Bye bye.